ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/9/2024 நிர்மல் NR 396க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளில் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. இங்கே நம்மளுக்கு கடைசியாக வந்த போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 257, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 915, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 654, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை 253 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5D 4D, அதோட வந்து 5D 60 ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து 11. ஸோ கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் அதோட ஆல் போர்டுக்கான டச் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 538லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸில் நம்மளுக்கு வந்து 517 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் வேல்யூ காட்டுது. நம்ம வந்து இங்கே வந்து 5D 4D எடுக்க போகிறோம். 11ஓட நம்ம இதை கூட்ட போகிறோம். அதாவது 11 இது வந்து நம்மளுக்கு இங்கே கூட்டல் காட்டுது. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 1 கூட்டும்போது 2, இங்கே 7ஓட 1 கூட்டும்போது 8. அப்போ 2 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு 2 அல்லது 8 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 538க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 844. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. இங்கே நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம வந்து போர்டுகளை கரெக்டாக கவனித்து நம்ம வந்து எடுத்தாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்களை எட்ட முடியும். இப்போ நம்ம 844 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 901. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸு, அதனால் இங்கே -11. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 0ல் 1 போயிட்டா 1, 8 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 844க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 1. இப்போ இந்த 844க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 802 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 802க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 954. இதில் நம்ம எடுக்க போகிறது 54, இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 802க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 802க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 253. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். அதில் 2 ஏ போர்டு இருக்குது, ஒரு ஆல் போர்டு இருக்குது. இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். 253 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 377 இருக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ, அப்போ -11. இப்போ இதை கழிச்சிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6, 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 253க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 6. இப்போ இந்த 253க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 4 ட்ரா. இதில் வந்து நம்மளுக்கு 3 ட்ரா ஏ போர்டும், ஒரு ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டும் கிடச்சிருக்கு. அதாவது பி போர்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 654க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 884. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 84, இதோட நம்மளுக்கு ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, 4ஓட 1 கூட்டினா 5, 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 5.
இப்போ இந்த 654க்கு அப்புறம் நம்மளுக்கு 9 அல்லது 5 இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 915 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 5 அப்படியே கிடச்சிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு பேஜ் கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக டச் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு தடவை போர்டு மாறி இருந்துச்சு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பேஸாக ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 915க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 915 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 609. இதில் நம்ம எடுக்க போகிறது 60. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நண்பா, இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானிக்கிழமை ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனியோட பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் யாரும் குழப்பிக்காதீங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 0ல் 1 போயிடுச்சுன்னா 1, 5 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த 915க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 அல்லது 1 இருக்குது. இப்போ 915க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 257. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 257 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு நண்பா. 2 ட்ரா ஏ போர்டு, 1 ட்ரா பி போர்டு, 2 ட்ரா ஏ போர்டு, 1 ட்ரா பி போர்டுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 3 4 இதில் நம்ம 3 4 எடுக்க போகிறோம். ஸோ ப்ளஸ் வேல்யூ காட்டுது. அப்போ +11. இப்போ இதை கொட்டிடலாம். 3ஓட 1 கொட்டினோம்னா 4, 4ஓட 1 கொட்டினா 5, 4 அல்லது 5 இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். நாலு அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. அதோட இந்த 4 அல்லது 5 வந்து நம்மளுடைய சிந்தட்டிக் நம்பர்ஸ் நண்பா. அதனால் இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு ஆல் போர்டில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஏ போர்டு மிஸ் ஆனால் இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பெய்ட்ஸ்க்கான சான்சஸும் இருக்குது. 55 44 சிங்கிளாக இருந்தால் 45 அல்லது 54. இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் நம்பர் இது தான். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பருக்கு மட்டும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இது நல்ல மெத்தட் நண்பா. 2 ட்ரா ஏ போர்டு, 1 ட்ரா பி போர்டு, 2 ட்ரா ஏ போர்டு, 1 ட்ரா பி போர்டுன்னு போயிடுச்சு. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6/9/2024 நிர்மல் NR 396க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.